الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق يقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் இந்த திருமறை குர்ஆன் விளக்க உரை வகுப்பிலே திருமறை குர்ஆனின் 96வது அத்தியாயமாகிய சூரா அல் அலக் என்ற அத்தியாயத்தின் விளக்க உரையை பார்க்கவிருக்கின்றோம். இந்த அத்தியாயத்திலே 19 வசனங்கள் இடம்பெற்றிருக்கிறது. என்னுடைய 3வது வசனத்திலே ஹலக்கல் இன்சான மின் அலக் அலக் என்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த அத்தியாயத்திற்கு அல் அலக் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. இந்த அத்தியாயம் திருமறை குர்ஆனில் முதலாக அருளப்பட்ட அத்தியாயமாகும். என்னுடைய முதல் 5 வசனங்கள் திருமறை குர்ஆனில் முதலாக அருளப்பட்ட வசனங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முதலாக அருளப்பட்ட வசனங்கள். இந்த வசனங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரமலான் மாதத்திலே லைலத்துல் கத்ர் இரவில் அருளப்பட்டது. ஏனென்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், இந்த திருமறை குர்ஆனை கண்ணியமிக்க இரவிலே, மகத்துவமிக்க இரவிலே நாம் இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அப்போ லைலத்துல் கத்ர் இரவிலே குர்ஆன் அருளப்பட்டது என்பவருடைய கருத்து, குர்ஆனுடைய ஆரம்பம் லைலத்துல் கத்ர் இரவிலே இறக்கப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபியாக ஆவதற்கு முன்பாக மக்கமா நகரத்தில் மக்களிடம் இருந்த அறியாமை கால செயல்பாடுகளை பார்த்து, சிலை வழிபாடுகள் மற்றும் இன்ன பிற மூட நம்பிக்கைகளை பார்த்து அதை வெறுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையிலே அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க அங்கே இருந்து அவற்றையெல்லாம் மக்களுடைய அந்த செயல்பாடுகளை எல்லாம் அவர்கள் சிந்தித்து கொண்டு இறை நினைவிலே அவர்கள் இருந்தார்கள். ஹிரா குகை என்பது அது மலையினுடைய உச்சியில் உள்ள ஒரு குகை. நல்ல உடல் வலிமை மிக்கவர்கள் கூட அந்த குகைக்கு போறது மிக ஒரு சிரமமான ஒரு காரியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட அந்த குகையில போய் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, வணக்க வழிபாடுகள்ல அவங்களுக்கு தெரிஞ்ச வணக்க வழிபாடுகள் அவங்க ஈடுபட்டு இருந்தாங்க. மக்களுடைய நிலைகளை பற்றி அவர்கள் கவலைப்பட்டு மக்களை எல்லாம் அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் பார்த்து வெறுத்து அவங்க என்ன செஞ்சாங்க, ஒதுக்கி இருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபியாவதுக்கு ஒரு வருடம் 6 மாதத்துக்கு முன்பாகவே அவங்க நபியாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்குரிய அறிகுறிகள் அவங்களுக்கு வெளிப்பட்டுச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தான் நபி என்று தெரியாது. ஆனால் அவங்க நபியாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய காலகட்டங்கள் அவர் 39 வயதாக அவர்கள் இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கனவுகள் அதிகமாக அல்லாஹ் காட்டினார். அவங்களுக்கு இறை செய்தி ஆரம்பமானதே முதல்ல தூங்கும் போது காணக்கூடிய கனவுகளாகத்தான் இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த கனவு கண்டாலும் சரி, அந்த கனவு உண்மை என்பதை மெய்ப்பிக்கக்கூடிய விஷயங்கள் பகல்ல என்ன செய்யும், நடக்கும். இந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏறத்தாழ ஒரு 6 மாத காலம் அல்லது கூடுதலாக 1 வருட காலம் இருக்கு. அப்ப அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறைவனிடமிருந்து கனவு என்பது நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. நல்ல கனவு என்பது நபித்துவத்தில் 46 ஒரு பங்கு அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. நல்ல கனவு அல்லாஹ்விடமிருந்து நமக்கு ஏற்படக்கூடியது. நாம ஒரு கனவு காண்றோம், அது நமக்கு நிறைவேறி விட்டதுன்னு சொன்னா நாம உணர்ந்து கொள்ளலாம்.
ரெண்டாவது யாராவது நம்ம கண்டது உண்மையா பொய்யான்னு வேற யாரும் நிரூபிக்க முடியாது. நமக்கு நாமே உணர்ந்து கொள்ளலாம் இந்த கனவு யார்கிட்ட வந்தது, அல்லாஹ்விடமிருந்து வந்ததுன்னு சொல்லி. அப்ப அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்பத்தில் தூங்கும் போது அவங்க பல கனவுகளை கண்டார்கள். அந்த கனவுகள் எல்லாமே மிஸ்லு ஃபலகி சுபுஹ், அதாவது அதிகாலை பொழுதுடைய விடியலை போன்று இருக்கு. எப்படி நம்ம நிறைய கனவு காணுவோம், தூங்கி எழுந்தா நமக்கு என்ன செஞ்சிடும், மறந்து போயிடும். நம்ம வாழ்க்கையில நாம கண்ட ஒரு சில கனவுகள் தான் தெள்ள தெளிவாக என்ன நடந்துச்சு அப்படின்னு நமக்கு தூங்கி எழுந்த பிறகு மனசுல நிற்கும். பெரும்பாலான கனவுகள் எல்லாமே வீணா போன கனவுகளாக தான் இருக்கும். நம்ம தூங்கி எழுந்ததோட நம்ம என்ன பார்த்தோங்கிறது என்ன செஞ்சிடும், மறந்துடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்பாக அவங்க எந்த கனவு கண்டாலும் அது ரொம்ப தெள்ள தெளிவாக இருந்தது. அது பகலில் அது கண்ட கனவு உண்மைதான் என்பதை பகலில் நிரூபணமாக கூடியதாக இருந்துச்சு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுடைய மூட நம்பிக்கைகளை தான் வெறுத்து, கல் சிலைகளை வணங்குவதை வெறுத்து அவங்க என்ன செய்வாங்கன்னா பல நாட்களுக்கு உணவை கட்டி கொண்டு அவங்க ஹிரா குகையில உச்சி பகுதிக்கு என்ன செஞ்சிருவாங்க, அந்த குகைக்கு அவங்க போயிடுவாங்க. போய் உட்கார்ந்து பல நாட்கள் அவங்க என்ன செய்வாங்க, இறை சிந்தனைகளிலேயே அவங்க கழிப்பாங்க. அந்த உணவு தீர்ந்து போன பிறகு திரும்ப என்ன செய்வாங்க, உணவை கட்டி கொண்டு அவங்க திரும்பவும் அந்த குகைக்கு போயிடுவாங்க. இந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ரமலான் மாதம் அவங்க அந்த குகையில இருக்கும் பொழுது, லைலத்துல் கத்ருடைய இரவுல இருக்கும் பொழுது முதலாக அவங்க விழித்துக் கொண்டிருக்கும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்றாங்க, உண்மையான தோற்றத்துல அவங்க காட்சி தர்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நெருங்கி இருக கட்டி அணைத்து இக்ர ஓதுவீராக அப்படின்னு என்ன செய்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மா நபி காலியின், எனக்கு ஓத தெரியாதுங்கிறாங்க. ஓத முடியாதுன்னு சொல்லல, எனக்கு ஓத தெரியாது. ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மி நபி. அல்லாஹ் குர்ஆன்ல பல வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மீன ரசூலன் மின்ஹும், அவன்தான் எழுத படிக்க தெரியாத மக்களுக்கு அவர்களிலிருந்தே ஒரு நபியை அல்லாஹ் அனுப்பினான். அல்லதீன யத்தபிஊன ரசூலன் நபியல் உம்மி, அவர்கள் எழுத படிக்க தெரியாத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது. எழுத படிக்க தெரியாத ஒரு நபியை ரசூலை அவர்கள் பின்பற்றுகிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எழுத படிக்க தெரியாமல் இருந்தது ஒரு அற்புதம், அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறான், மா குந்த தத்லு மின் கப்லிஹி மின் கிதாபி, நபியே நீங்க நபியாவதற்கு முன்பாக எந்த ஏட்டிலிருந்தும் படிப்பவராக இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு படிக்க தெரியாது. வதா தஹுத்துஹு பி யமீனிகி, உமது வலது கையால் எழுதுபவராகவும் இது இல்லை. இதல் அர்த்தாபல் முபத்திலும், அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு படிக்கக்கூடியவராக எழுதக்கூடியவராக இருந்தால் இந்த வீரர்கள் என்ன செய்யலாம், சந்தேகப்படலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லி காட்டலாம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களுக்கு படிக்க தெரியாது, எழுத தெரியாது. மனுஷனுடைய நிலைமை என்ன, அவனுக்கு படிக்க தெரிஞ்சதுன்னா பல விஷயங்களை படித்து அவன் தன்னுடைய சொந்த சரக்காக என்ன செய்வான், வெளிப்படுத்துவான். இது மாதிரி எல்லாருமே அப்படித்தானே, நிறைய புக்குகள் என்ன செய்வாங்க, படிப்பாங்க. படிக்க அவங்களுக்கு என்ன செய்யும், தன்னுடைய கருத்தாக அவங்க என்ன செய்வாங்க, தெரிந்ததை வெளிப்படுத்துவார்கள். அப்ப அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு படிக்க தெரிஞ்சிருந்தா எழுத தெரிஞ்சிருந்தா அவங்க என்ன செய்வாங்க, ஒரு வாதம் சொல்லலாம். ரசூலுல்லாஹ் தௌராத்தை படிச்சு இஞ்சியில படிச்சு அதுல இருந்து கொஞ்சம் உல்டா பண்ணி இந்த குர்ஆன் என்ன செஞ்சிட்டாங்க, சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மக்கால வாழ்ந்த எல்லா மக்களுக்கும் தெரியும், நபிகள் நாயகத்துக்கு ஒரு வார்த்தை கூட என்ன செய்யாது, படிக்க தெரியாது. ஒரு வார்த்தை கூட அவங்களுக்கு என்ன செய்யாது, எழுத தெரியாது, நல்ல தெரியும். அப்ப அப்படி தெரியும் அந்த இறை தூதர் முந்தைய சமுதாயத்திற்கு வழங்கப்பட்ட பல்வேறு தௌராத் இன்ஜீல்ல சொல்லப்பட்ட பல உண்மை கருத்துக்களை அவங்க என்ன செய்றாங்க, வெளிப்படுத்துறாங்க. அவற்றை உண்மைப்படுத்தக்கூடியதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, ஓதி காட்டுறாங்க, மக்களுக்கு எடுத்து சொல்றாங்க. பல அறிவுபூர்வமான கருத்துக்களை வெளிப்படுத்துறாங்க. நீங்க இந்த உலகத்துல தோன்றிய எந்த மனுஷனை எடுத்துக்கிட்டாலும் ஏதாவது ஒரு துறையில அவன் ஒரு புரட்சியை ஒரு மாற்றத்தை உண்டாக்கி இருக்கலாம். எல்லோரும் எல்லா துறையிலும் வழிகாட்டியவர்கள் யாரும் என்ன செய்யாது, கிடையாது. இப்ப சிலர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜாதி ஒழிப்புக்கு எதிராக செஞ்சிருப்பாங்க, ஒரு புரட்சியை உண்டாக்கி இருப்பாங்க. சிலர் பொருளாதார சீர்திருத்தம் அப்படி ஒரு புரட்சியை உண்டாக்கி இருப்பாங்க.
இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையில ஏதாவது ஒரு புரட்சிகள் மாற்றத்தை உண்டாக்கி இருப்பாங்க. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறனால இன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், செய்தியில் உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதம். வஅஹ்ஸனுல் ஹதீ முஹம்மது, வழிகாட்டுதலில் சிறந்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டுதல். எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்து பாருங்க, திருமண வாழ்க்கையா அதற்குரிய எல்லா சட்டங்கள், வியாபாரமா அதுல எப்படி எப்படி நடந்து கொள்ளணும், கொடுக்கல் வாங்கலாம் அதுல எப்படி எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ரசூல் குடும்ப உறவுகள்கிட்ட எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அண்டை வீட்டுக்காரங்கள்ட்ட எப்படி நடந்து கொள்ளணும், தூங்கும் போது எப்படி நடக்கணும், மலஞ்சிலம் கழிக்கும் போது எப்படி நடக்கணும், இதெல்லாம் எல்லா விஷயமும் நீங்க பாத்தீங்கன்னா கியாமத் நாள் வரை வரக்கூடிய எந்த அறிவாளியா இருந்தாலும் இதுல ஒண்ணு கூட தப்பு, நபிகள் நாயகம் காட்டிய வழிமுறைகள் ஒண்ணு கூட தப்புன்னு செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அவ்வளவு தெளிவான வழிகாட்டுகள். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிலக்கு தொடர்பான என்னென்ன ஒழுக்கங்கள் அது நபிகள் நாயகம் சொல்லி தந்தாங்க. குழந்தை பிறந்தா அது எப்படி அந்த குழந்தைய வளர்க்கணும், எல்லாம் ஆளுநாள் மனிதனுக்கு இந்த உலகத்துல நிம்மதியாக வாழ்வதற்கு தேவையான வழிகாட்டுதல். அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விஞ்ஞானி கிடையாது. அவங்க தொழில்நுட்பங்கள் இயந்திரங்களை கண்டுபிடிக்கவில்லை. மனிதன் மறுமையில் வெற்றி பெறுவதற்கு, இம்மையில் நிம்மதியாக வாழ்வதற்கு அவனுக்கு என்ன வழிகாட்டுதல் தேவை, அவனுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தும். எல்லா வழிகாட்டுதலையும் எப்படி முகமது நபி 23 ஆண்டுகளில் சொல்ல முடிஞ்சது. யாராவது ஒருத்தர் ரசூலுல்லாஹ்வுடைய சொந்த அறிவுன்னு சொன்னாலும் வச்சுக்கிடுங்க, அவன் காஃபிர். நபிகள் நாயகம் சிறந்த அறிவாளி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபியை அந்த சமுதாயத்தில் மிகச்சிறந்த அறிவு ஞானம் உடையவர் நபியை அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான். ஆனால் நபிகள் நாயகம் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அல்லாஹ்விலிருந்து வந்த இறைச்சி. நபிகள் நாயகம் தூதர் என்பதற்கு 1400 கியாம் உலகம் அழிகின்ற வரை நிலைத்து நிற்கக்கூடிய சான்றுகள் அவங்களுடைய வழிகாட்டுதல். இது திருமறை குர்ஆன். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எழுத படிக்க தெரியாத ஒரு நபியாக இருந்தது உண்மையிலேயே அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்பதில் கடுகளவு கூட, அணு அளவு கூட சந்தேகம் இல்லாமல் கியாமத் நாள் வரை வரக்கூடிய மக்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமாக அல்லாஹ் செஞ்சிருக்கிறான், ஆக்கியிருக்கிறான். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை இறுக கட்டி அணைச்சு, ரசூலுல்லாஹ் ரொம்ப ஒரு சிரமம் ஏற்படக்கூடிய அளவு கட்டி அணைச்சு இக்ரா ஓதுவீராக அப்படின்னு சொல்லும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மாநபி காரியன், எனக்கு படிக்க தெரியாத ஓத தெரியாத அப்படிங்கிறாங்க. திரும்பவும் என்ன செய்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறுக கட்டி அணைத்து இக்ரா ஓதுவீராக. அப்ப நபிகள் திரும்பவும் சொல்றாங்க, மாநபி காரியன், எனக்கு படிக்க தெரியாது ஓத தெரியாதுங்கிறாங்க. திரும்பவும் இறுக கட்டி அணைத்து இக்ரா ஓதுவீராக. அவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி எனக்கு ஓத தெரியாதுன்னு சொல்லும்போது மூணாவது தடவை கேட்கறான், என்ன ஓதுறது அப்படின்னு சொல்லும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், ஹலக்கல் இன்சான மின் அலக், இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மா லம் யஅலம். இந்த முதல் 5 வசனங்களை என்ன செய்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி காட்டுறாங்க. அந்த வசனங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தில் பதிய அவங்க அந்த அதிர்ச்சி நீங்காம படபடப்போட என்ன செய்றாங்க, தன்னுடைய வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டில் உள்ளவங்கள்ட்ட ஜம்மில் ஊனி என்னை போர்த்துங்கள் என்னை போர்த்துங்கள் அப்படின்னு சொல்றாங்க. வீட்டில் உள்ளவங்க என்ன செய்றாங்க, போர்த்தி விடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு திடுக்கம் நடுக்கம் எல்லாம் முடிஞ்ச பிறகு அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடந்த எல்லா விஷயங்களும் என்ன செய்றாங்க சொல்றாங்க. அப்ப அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, கல்லா வல்லாஹி மா யுஹ்ஸீகல்லாஹு அபதா. நபிகள் நாயகம் பயப்படுறாங்க, எனக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு சொல்லி பயப்படும் போது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, வல்லாஹி அல்லாஹ் சத்தியமாக அல்லாஹ் உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டேன். இன்னக்கல தஸீலுர் ரஹிம, நீங்கள் இரத்த உறவுகளை இணைத்து வாழ்கிறீர்கள். நபியாக ஆவதற்கு முன்பாகவே நபிகள் நாயகத்தின் நல்ல பழக்கங்கள். இன்னக்கல தஸீலுர் ரஹிம வ தஹ்மிலுல் கல்ல, பிறருடைய சுமையை நீங்கள் சுமக்கிறீர்கள். மற்றவங்க ஒன்று செய்ய முடியாதுன்னா அதை நீங்க சுமந்து கொண்டு அவங்களுக்கான செய்றீங்க, நீங்க சுமக்கிறீங்க. தக்ஸிமுல் மஅதூம், ஒன்றுமில்லாதவங்களுக்காண்டி நீங்க உழைக்கிறீங்க, சம்பாதிச்சு அவங்களுக்கு என்ன செய்றீங்க, நீங்க உழைக்கிறீங்க. துக்ரிவுல் லைஃப், நீங்கள் விருந்தினரை உபசரிக்கிறீர்கள். துஈனு அலா நவாயிபில் ஹக், யாருக்கெல்லாம் உரிமைகள் இருக்கிறதோ அவங்க அந்த உரிமைகளை அடைவதற்காக நீங்க உதவி பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அன்று ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய தந்தை உடன் பிறந்த சகோதரர் மகன் வர்கா பின் நௌஃபல் அவர்
ஜாஹிலியா காலத்திலேயே மக்காவாசிகளுடைய மூட நம்பிக்கைகளை வெறுத்து அவர் கிறிஸ்தவத்துக்கு மாறி இருந்தார். தௌராத் வேதத்தை, இன்ஜீல் வேதத்தை, அது எபிரேய மொழியில இருந்துச்சு, அது அரபி மொழியில் அவர் டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டு இருந்தார். அப்ப அவருக்கு ஓரளவு மார்க்க ஞானங்கள் எல்லாம் இருந்துச்சு. அப்ப அவர்கிட்ட அழைச்சிட்டு போய் உங்களுடைய சகோதரர் என்ன சொல்றான்னு கேளுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த வரக்கா பின் நௌஃபல் கேட்கிறாங்க, என்னுடைய சகோதரர் நீங்க என்ன பார்த்தீங்க? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடந்த சம்பவம் எல்லாத்தையும் சொன்ன உடனே வரக்காக்கு தெளிவாயிருக்கு. ஏன்னா தௌராத்தை யாரு படிச்சிருந்தாலும் சரி, இஞ்சியில யாரு படிச்சிருந்தாலும் சரி, நபிகள் நாயகம் சொன்னதை கேட்ட உடனே முடிவு எடுத்துருவாங்க, இவர் யாரு தான், இறை தூதர் தான். அப்போ வரக்கா பின் நௌஃபல் அவங்க தௌராத் இஞ்சியில படிச்சிருந்ததுனால அதையும் டிரான்ஸ்லேஷன் பண்ணி இருக்கிறாரு. அப்ப எவ்வளவு பெரிய ஞானம் இருக்கும். அவர் உடனே சொல்றாரு, மூசாவிடம் வந்த நாமூஸ், ஜிப்ரீலுக்கு வந்து அவங்க வச்ச பேர் நாமூஸ், மூசாவிடம் வந்த நாமூஸ் தான் உங்கள்ட்ட என்ன செஞ்சிருக்கிறாரு, வந்திருக்கிறாரு. யா லைத்தனி அகூனு ஜதா, நான் இளைஞனாக இருக்க வேண்டுமே, உன்னுடைய சமுதாயம் உன்னை ஊரை விட்டு வெளியேற்றும் போது நான் உயிரோடு இருக்க வேண்டுமே, நான் இளைஞனாக இருக்க வேண்டுமே அப்படிங்கிறாரு. நபிகள் நாயகம் அப்பாவித்தனமா கேட்கிறாங்க, அவன் முகரிஜியும் என்னுடைய சமுதாயம் என்ன ஊரை விட்டு வெளியேற்றுவாங்களா, என்னையா வெளியேற்றுவாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ வரக்கா பின் நௌஃபல் சொல்றாரு, லம் யதி ரஜுலுன் கத்து மிஸ்லுமா ஜில்தபி, நீங்க கொண்டு வந்த இந்த மாதிரி ஒரு இறைவசனங்களை, மார்க்கத்தை கொண்டு எந்த ஒரு மனிதர் கொண்டு வந்தாலும் இல்லா உஹ்ரிஜ், அவர் என்ன செய்யப்படுவார், ஊரை விட்டு வெளியேற்றப்படுவார். அத்தகைய காலத்தை நான் அடைந்தால் உங்களுக்கு நான் மிகப்பெரிய உதவி செய்வேன் அப்படின்னு வரக்கா பின் நௌஃபல் சொன்னாரு. ஆனா கொஞ்ச காலத்தில் அவர் என்ன செஞ்சாரு, மௌத்தாயிராரு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முதலாக அருளப்பட்ட வசனங்கள் இந்த சூரத்துல் அலக்குடைய முதல் 5 வசனங்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, இக்ரா ஓதுவீராக அப்படின்னு, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், இக்ரா பிஸ்மி ரப்பிக், உம்முடைய இறைவனின் பெயரால் ஓதுவீராக. இந்த இடத்துல வந்து அல்லாஹ்வுடைய பெயரால் ஓதுதல் அப்படின்னு சொன்னோம்னா, அல்லாஹ்வுடைய எல்லா பெயர்களுமே பரக்கத் நிறைந்தது. தபாரக கஸ்மு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், நபியே கண்ணியமும் பெருமையும் மிக்க உங்களுடைய இறைவனுடைய பெயர்கள் பரக்கத் நிறைந்தது. அல்லாஹ்வுடைய பெயர் என்பது பரக்கத். அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நம்ம ஒவ்வொரு காரியத்துக்கும் உதவி தேடுறோம். நம்ம சாப்பிட்றதுக்கு தான் என்ன சொல்றோம், பிஸ்மில்லா, அல்லாஹ்வுடைய பெயரால் துவங்குகிறேன். நம்ம சாப்பிடணும்னா அல்லாஹ்வுடைய உதவி இருக்கும். நம்ம கையை விரல தூக்கன்னா கூட, கண்ணை சிமட்டுனா கூட அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் என்ன செய்ய முடியாது, நாம் செய்ய முடியாது. பிஸ்மில்லா, அல்லாஹ்வுடைய உதவியால் சாப்பிடுகிறேன். ஒளி செய்ய ஆரம்பிக்கிறோமா, பிஸ்மில்லா, அல்லாஹ்வுடைய பெயரால் நான் ஒளி செய்ய ஆரம்பிக்கிறேன். அப்ப அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நம்ம அல்லாஹ் கிட்ட உதவி தேடுறோம். நம்ம தூங்குறோமா, அல்லாஹும்ம பிஸ்மிக்க, இறைவா உன்னுடைய பெயரால் அமூத்து, நான் மரணிக்கிறேன். நம்ம தூங்குன்னா அல்லாஹ்வுடைய உதவி வேணும். அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு கேட்கும் பொழுது அந்த உதவி நமக்கு கிடைக்கும். நான் உயிர் பெறுகிறேன். அல்லாஹ் நாட்டம் வச்சுக்கிடுங்க, என்னதான் படுக்கையில போனா செய்யாது, தூக்கம் வராது. நம்ம கண் விழிக்கன்னா அல்லாஹ்வுடைய உதவி வேணும். ஒரு பிராணியை அறுக்கிறோமா, பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வுடைய பெயரால் நான் அறுக்கின்றேன், அல்லாஹ்வே மிகப்பெரியவர். கணவன் மனைவி தாம்பத்தியத்தில் ஈடுபட போறாங்களா, பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா. ஒவ்வொரு விஷயத்திலையும் நமக்கு அல்லாஹ்வுடைய உதவியை, அல்லாஹ்வுடைய திருநாமத்தின் பெயரால் கேட்பதை மார்க்க நமக்கு என்ன செய்து சொல்லி தந்தது. குர்ஆன் அல்லாஹ் குலிது அல்லாஹ் என்று அழையுங்கள், அபிதுர் ரஹ்மான், ரஹ்மான் என்று அழையுங்கள், ஐயம்மா ததரு ஃபலஹு அஸ்மாஉல் ஹுஸ்னா, நீங்கள் எப்படி அழைத்தாலும் அல்லாஹ்வுக்கு உயர்ந்த அழகிய பெயர்கள் அல்லாஹ்வுக்கு என்ன செய்கிறது, இருக்கிறது. ஃபலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா, அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கிறது, அதை கொண்டு அல்லாஹ்வை நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். அப்ப அல்லாஹ்வை நாம் அழைக்கும் பொழுது அவனுடைய பெயர்களின் பொருட்டால் நாம் அழைக்கும் பொழுது நம்ம எதை கேட்கிறோமோ அந்த உதவி அது கிடைப்பதற்கு அது என்ன செய்யும், உதவியாக இருக்கும். அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ் நம்முடைய நபிகள் நாயகம் கற்றுத்தந்த எந்த துவாவை எடுத்துக்கிட்டாலும் அல்லாஹ்வுடைய பெயர்கள் அதில் நிறைய கலந்துரும். ரப்புங்கிறது அல்லாஹ்வுடைய பெயர், ரஹ்மான், அர் ரஹீம்,
ஏராளமான அல்லாஹ்வுடைய பெயர்களை கலந்து நபிகள் நாயகம் என்ன செய்றாங்க, துஆவை சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய பெயர் என்பது நமக்கு இறைவனுடைய உதவியை பெற்று தரும். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபிகள் நாயகத்துக்கு அருளப்பட்ட முதல் வசனம் பிஸ்மில்லா. ஒவ்வொரு சூறாக்கும் முதல் வசனம், முதல் அத்தியாயத்தில் உள்ள முதல் வசனம் என்ன? இக்ரா இக்ரா பிஸ்மி ரப்பிக், உமது இறைவனுடைய ரப்புடைய பெயரால் ஓதுவீராக. இக்ரா பிஸ்மில்லா சொல்லல. ஏன்னா இந்த இடத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரப்பு, அவன் தான் படைத்து பரிபாலிக்கக்கூடிய, ரிஸ்க் தரக்கூடியவன். அவனுடைய படைத்து பரிபாலிக்கக்கூடிய விஷயங்களை பற்றி, அவனுடைய அந்த படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஆற்றலை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம். அப்ப அல்லாஹ் சொல்லிட்டான் இக்ரா பிஸ்மி ரப்பிக், நபியே உமது ரப்புடைய பெயரால் நீர் ஓதுவீராக. ஓத தெரியாது நீங்க சொல்றீங்க, அல்லாஹ்வுடைய பெயரை வச்சு நீங்க உதவி தேடுங்க, அல்லாஹ் செஞ்சிருவான், உங்களுக்கு ஓதக்கூடிய ஆற்றலை தந்து விடுவான். எப்படிப்பட்ட ரப்பு தெரியுமா? அல்லதி ஹலக், அவன் தான் படைத்தான். அல்லாஹ் எதை படைத்தான்? அல்லாஹ் படைத்தான். எதையும் நல்லா சொல்லல. ஏன்னா ஒவ்வொரு ஹாலிக்கு குல்லி ஷைஇன், அவன் தான் எல்லாவற்றையும் படைத்தான். அல்லாஹ் ஹலக குல்ல ஷைஇன், அவன் தான் எல்லா விஷயத்தையும் அவன் தான் படைத்தான். வானங்கள், பூமி, மரம், செடி, கொடி எல்லாம் அல்லாஹ்வை தவிர உள்ள எல்லாத்தையும் படைச்சவன் யாரு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அதனால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்க ஆப்ஜெக்ட் சொல்லல. சாப்பிட்டான் அப்படின்னு சொன்ன வச்சுக்கிடுங்க, ரொட்டியை சாப்பிட்டான் அப்படின்னா ரொட்டிங்கிறது ஆப்ஜெக்ட். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்தானே, அப்படிப்பட்ட உங்களுடைய இறைவனின் பெயரால் ஓதுவீராக. எதை படைத்தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லல, ஆப்ஜெக்ட் சொல்லல. ஏன் ஆப்ஜெக்ட் சொல்லல? எல்லாத்தையுமே படைச்சவன் யாரு தான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். எல்லாத்தையும் அல்லாஹ் ஹாலிகு குல்லி ஷை, எல்லாவற்றையும் படைத்தவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அப்படிப்பட்ட உம்முடைய இறைவனின் பெயரால், அந்த பெயருடைய துணையை கொண்டு நீர் உதவியால் ஓதுவீராக. இரண்டாவதாக அல்லாஹ் சொல்லுகின்றான் ஹலகல் இன்சான மின் அலக், உம்முடைய இறைவன் அலக்கிலிருந்து மனிதனை படைத்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்த உமது இறைவனின் பெயரால் ஓதுவீராக சொல்லிட்டு, அல்லாஹ் படைத்த படைப்பிலேயே மிகச்சிறந்த படைப்பு யார்? மனுஷன் தானே. அல்லாஹ் குர்ஆன்ல அப்படிலாம் சொல்லி காட்டுகிறான், வலகது கர்ரம்னா பனி ஆதம், மனிதனை ஆதமுடைய மக்களை நாம் கண்ணியப்படுத்தினோம் அப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய 2 கையால ஆதம் நபியை படைச்சான். மனுஷனுக்கு அல்லாஹ் சிந்திக்கிற அறிவை கொடுத்தா. வேற எந்த ஜீவராசிக்காவது சிந்திக்கிற அறிவை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானா? மனுஷனுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? சிந்திக்கிற அறிவை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். மற்ற எல்லா ஜீவராசிகளும் அல்லாஹ்வை ஆட்டோமேட்டிக்கா அல்லாஹ் கட்டுப்படக்கூடியதா படைச்சிருக்கு. அல்லாஹ் மனிதன் மட்டும் அல்லாஹ்வுடைய வல்லமையை விளங்கி அல்லாஹ்க்கு பணியக்கூடியவனாக சிந்தித்து பணியக்கூடியவனாக அல்லாஹ் மனுஷனை படைச்சிருக்கான். மனுஷனுக்கு நல்ல பாதை எது, கெட்ட பாதை எதுன்னு பிரித்தறியக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் மனுஷனுக்கு அல்லாஹ் செஞ்சிருக்கிறான், கொடுத்திருக்கிறான். ஆதம் நபியை படைச்சு மலக்குமார அல்லாஹ் என்ன செய்தான்? ஆதமுக்கு பணியுங்கள் அப்படின்னு அல்லாஹ் உத்தரவிட்டான். இந்த மாதிரி ஒரு கண்ணியத்தை அல்லாஹ் வேற எந்த படைப்படத்துக்கு அல்லாஹ் என்ன செய்யல, கொடுக்கல. அப்ப அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுகிறான், வலகத் கர்ரம்னா பனி ஆதம் வ ஹமல்னாஹும் ஃபில் பர்ரி வல் பஹர், தரையிலும் கடலிலும் மனிதனை சுமக்கிறோம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யோசித்து பாருங்க, எந்த கழுதையாவது கார்ல போதா? எந்த கழுதையாவது ஸ்கூட்டர்ல போதா? அல்லாஹ் நம்மளை எப்படிலாம் சுமக்கணும்? கழுதைக்கு மேல ஏறி போறான், குதிரைக்கு மேல ஏறி போறான், ஒட்டகத்துக்கு மேல ஏறி போறான், சைக்கிள்ல போறான், டிராக்டர்ல போறான், பைக்ல போறான், பிளைட்ல போறான், கப்பல்ல போறான். கடல்ல அல்லாஹ் சுமக்கிறான். கப்பல்ல படகு என்ன, கப்பல் என்ன, அதுல எத்தனை வகையான வாகனங்கள் அல்லாஹ். இந்த மாதிரி மற்ற ஜீவராசி சொல்லுங்க, ஒரு யானை அதுவாவே உன்னை கண்டுபிடிச்சு அது போகுது, அப்படி ஒரு குதிரை தானா கண்டுபிடிச்சு போதா? இல்ல. ஹமல்னாஹும் ஃபில் பர்ரி வல் பஹர், மனிதனுக்குள்ள சிறப்பு அவனை, மனிதர்களை தரையிலும் கடலிலும் அவனை செய்கிறோம், சுமக்கிறோம். ஒரு ரஸக்னாஹும் தய்யிபாத், மனிதர்களுக்கு பரிசுத்தமான உணவுகளை தான் கொடுத்திருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு உணவு எத்தனை வகையான பழங்கள், காய்கறிகள், தானியங்கள், கீரை வகைகள், சுப்ஹானல்லாஹ். செஞ்சு பார்த்தா மனுஷன் மட்டும்தான் அவ்வளவு ஆனத்தை என்ன செய்யறான், அனுபவிக்கிறான். விதவிதமா மனுஷன் என்ன செய்யறான், அதுல எதை கலந்து இறைச்சியை எப்படி பரட்டினா எப்படி டேஸ்டா இருக்கும். நான் கூட சென்னையில தாஷா மக்கான் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு. யாராவது மாட்டுக்கறி சாப்பிட்டு சாப்பிடணும்னு நினைச்சாங்கன்னு வச்சுக்கிடுங்க, அந்த ஏரியாவில் போய் பார்த்தா போதும். மாட்டுக்கறியிலேயே ஒரு 150 வெரைட்டிஸ் இருக்கு அந்த ஏரியாவில். சரி, தாஷா மக்கானை பார்த்துட்டு
மும்பைக்கு தாராவிக்கு போக வச்சுக்கிட்டு அது அதை விட ட்ரிபிள். அவ்வளவு வெரைட்டி. இந்த இறைச்சியை மட்டும் என்ன பாடு வெளிநாடுகளுக்கெல்லாம் போனா கோழியை என்ன பாடுபடுத்தி வச்சிருக்கிறாங்க, எத்தனை வெரைட்டி. ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட உட்கார்ந்தா லெமன் சிக்கன் ஹனி தேன் கோழின்னாங்க. என்னடா கேட்டா அதை கொண்டு வந்து பார்த்தா அது என்ன டேஸ்ட். சுப்ஹானல்லாஹ். மனுஷனுக்கு அல்லாஹ் எவ்வளவு ரிஸ்க் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஒரு ரசக்கனாகும் தையிபான் ஃபல்லல்னாகும் கசீரம் அலா கசீரம் மிம்மன் ஹலக்னாகும் தஃலீல். அல்லாஹ் சொல்லி காட்டும், நாம படைத்த எல்லா படைப்பினங்களை விடவும் மனிதனை சிறப்பு மிக்கவனாக நம்மை செய்திருக்கிறோம், ஆக்கியிருக்கிறோம். மனித படைப்பு என்பது உண்மையிலே சிறந்த ஒரு படைப்பு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவ்வளவு சிறந்த ஒரு படைப்பாக மனிதனை அல்லாஹ் செய்திருக்கிறான், தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதான் அல்லாஹ் ஹலக்கல் இன்சான மின் அலக். மனிதனை அல்லாஹ் எல்லாத்தையும் படைச்சான்னு சொல்லி படைத்த இறைவனின் பெயரால் ஓதுவே அல்லாஹ் சொல்லிட்டு அந்த படைப்புலேயே மிகச்சிறந்த படைப்பு யாரு? மனிதன். ஹலக்கல் இன்சான மின் அலக். மனிதனை அல்லாஹ் அலக்கிலிருந்து படைத்தான். அலக்னா என்ன, அதனுடைய விளக்கம் என்ன, இது பற்றிய விவரங்களாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களில் விரிவாக காண்போம் என்று கூறி இன்றைய குர்ஆன் வகுப்பை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக